பெட்டிங் ஜூல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எல்க் தான். நீங்க எப்படி பசுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பீங்களோ அப்படிதான் கொடுத்தேன். என்ன கொஞ்சம் கையை நக்கிடுச்சு. இதுதான் சாண்டா கிளாஸோட ரெயின்டியர். கையை உள்ள விட்டிங்கன்னா முட்டி தள்ளிடுவேன், ஓடி போயிருங்கன்னு கோவத்தில் போயிடுச்சு. இதெல்லாம் புள்ளிமான் தான். ஆண்மான் எல்லாத்தையும் தனி கேஜில் தான் போட்டிருந்தாங்க. இவ்வளோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிறது மானோட கேஜுக்கு தான். அதுங்களும் முதல்ல சமத்தா ஒன்று ஒன்றா என் கையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டே இருந்துச்சு. என் பின்னாடி நல்ல பிள்ளைங்க மாதிரி வந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு அட்டாக் மோடுக்கு போயிடுச்சு. யாருக்காவது மான் அட்டாக் நடந்திருக்கா? எனக்கு நடந்தது பாருங்க. பாவம் ரொம்ப நாளா சாப்பாடு கொடுக்கல போல. பாவம் இந்த மானுக்கு என் பொண்ணுட்டு எஸ்கேப் ஆகவே தெரியல. வெளியெல்லாம் இந்த ஆடுங்க எவ்வளோ பாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போய் பார்த்தா அதுங்க எங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்குதுங்க. இந்த பறவையோட பேரு பசன்ட். இந்த குள்ள குதிரைங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கம்பியை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கோம். பதிலுக்கு என் பையனும் 2 மிதியை போட்டுட்டு வந்துட்டான். இப்படி அனிமல்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கார்ல ஏறும்போது தான் தெரிஞ்சது எங்க ஷூல இருந்து வந்த ஸ்மெல்லே வேற லெவல்னு.